ஸோ நாம தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மினிமமான ஒரு லவ், ஒரு கேர், ஒரு அட்டென்ஷன் தான். ஆனால் அந்த அட்டென்ஷனை நீங்கள் உங்களுக்கு கொடுக்காம வெளியில் தேடும்போது அவங்களுமே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருப்பீங்க? இப்போ வந்து எனக்கு அட்டென்ஷன் இல்லை, எனக்கு கேர் இல்லை, எனக்கு பாசம் கிடைக்கல, மற்றவங்க என்னை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது அப்படின்ற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் வந்து தாட்ஸ் வந்து வைப்ரேஷனாக வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ உங்கள் சுற்றி இருக்க உங்கள் ஃபேமிலியாகவே இருக்கட்டும், நீங்கள் வாயவே திறந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து வெளியில் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. புரியுதா? யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்ட்லேயும் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை தான் சீடாக போய் மைண்டில் இருக்கும். ஓகே, அவங்களுக்கும் அதே வைப்ரேஷன் தான் வரும். ஜஸ்ட் லைக் அவங்க வந்து நடிப்பாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுற மாதிரி 1-2 வாட்டி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரியலாகவே அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஏன்னா 1-2 வாட்டி ஹெல்ப் பண்ணுறது கூட உங்கள் டக்குன்னு நீங்கள் வெளியே வந்துடுவீங்களா? அதேமாதிரி சொல்யூஷன் பேஸ்டாக தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சொல்யூஷனுக்கு கிடையாது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சொல்யூஷன் என்னென்னு. நீங்கள் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து யாராச்சும் கேட்கணும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கக்கூடாது. உங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வேணும். அப்புறம் உங்களை யாராச்சும் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு எம்பத்தைஸ்டாக வந்து உங்கள்கிட்ட பேசணும். ஒரு ஆறுதலாக உங்கள் கூட இருக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். ஃபிசிக்கலாக இல்லைன்னா கூட எமோஷ்னல் சப்போர்ட்டு. இதுதான் நீங்கள் பேசிக்காக சின்ன விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது கூட ஒரு சக மனுஷங்கிட்ட கிடைக்காத போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் விக்டிமாக அப்படியே இருக்கீங்க. அதே இடத்துல தேங்கி போய் எங்கேயுமே எந்த ப்ரோக்ரஸுமே இல்லாமல் அப்படியே இருக்கீங்க. அதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் உயிரையே கொடுத்து நீங்கள் ஹோல் பாடி யூஸ் பண்ணி அதாவது உங்களுக்கே உங்கள் உடம்ப பார்த்துக்கிறதுக்கு சத்தே இல்லை, எதுவுமே சக்தி இல்லைன்னா கூட உங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு தேவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா? ஆனால் ஒரு மினிமம் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு நீங்கள் போய் ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ஒரு விரல் கூட அசையாது. யாரும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் கிடைக்காத போது நீங்கள் ரொம்பவே டவுன் ஆகிடுவீங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை கையை ஊனி காலை ஊனி மேலே எந்திரிச்சிருங்க. ஃபஸ்ட் எய்டு போட்டுக்கோங்க. மற்றவங்க வெளியிலேருந்து ஒரு மருந்து போடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. செல்ஃபாக ஹீல் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களை உடைக்கவே முடியாது. அப்படியே உடைக்க வந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கும். நீங்கள் வெளியில் போய் டிபெண்ட் பண்ணி போகும்போது மற்றவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வெளியில் கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போவீங்க. அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. டிபெண்டன்சி இருக்கும்போது உங்களால் வந்து உங்கள் பவரில் நிற்க முடியாது. உங்களை ஸ்ட்ராங்காக வந்து நினைக்கவே முடியாது. உங்கள்கிட்ட தான் அந்த பவர் இருக்குன்றது உணர முடியாது. அதுவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுயமாக எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்க. நீங்களே வந்து மேலே எழுந்திரிச்சு வரீங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் பீட் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த பேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை உடைக்கவே முடியாது. அப்படியே எவ்வளோ வந்தாலும் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் எபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக வந்துடும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். பேஷன்ஸ் இஸ் த கீ. கொஞ்சம் பொறுமையாக உங்களை கைண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்களே அரவணைச்சிக்க முடியுமோ, பாசமாக உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். மற்றவங்க உங்களை நல்லா நடத்தலை, ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கானதை கொடுங்க. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? கொஞ்சமாக உடம்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுங்கள்? மென்டலி என்ன ப்ராப்ளம்ஸ், உனக்கு என்னென்னு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். சரியா? நிறைய வந்து கேளுங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. எதனால நீ டிப்ரெஸ்டாக இருக்கா? உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கோங்க. இது ஒன்றும் பைத்தியக்காரத்தனமோ இதுவோ கிடையாது. நீங்கள் பேசிக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு யாரும் வெளியில் இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். சரியா? அதனால் வந்து நீங்கள் பேசுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பேசுங்க. மற்றவங்க நினைக்கிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன் எல்லாருமே சொசைட்டி தான். சரியா? உங்களை தவிர்த்து எல்லாருமே உங்களுக்கு சொசைட்டி தான். அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்கள் கூட நீங்கள் பேசணும்.
சரியா? இது வந்து விக்டிமாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபாக டைம் எடுத்து நிறைய டைம் ஒதுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கான டைமை ஒதுக்குறது தான். அதுக்கப்புறம் உங்கள் எனர்ஜியை வெளியே கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கெல்லாம் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு செய்யலைன்னா நீங்கள் முதல்ல அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. வா, உரிமை எடுத்துக்கோ, எவ்வளோ ஒர்க்கு வேணால் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், எவ்வளோ வேணால் என்னோடய ஃபிசிக்கலாகவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட எல்லா எனர்ஜியும் போட்டு உனக்கு நான் வேலை பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸ் அவுட், அவங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது, பேசுகிறது, ஹெல்ப் பண்ணுறது, உன் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக முன்னாடி வரிஞ்சு கட்டிட்டு ஃபஸ்ட்டு லைனில் நின்றுக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறது. சில பேருங்க நீங்கள் ஃப்ரீயாக சோர்ஸஸை தூக்கி கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இது ரிலையபிள் தான் அப்படி சொல்லி எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த எனர்ஜி பேசுன்னு இருக்காங்க, அவங்க கெட்டவங்க கிடையாது. அதாவது ஒரு இடத்துல வந்து எனர்ஜி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, சோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா எல்லாருமே ஃப்ரீ சோர்ஸுக்கு கண்டிப்பாக அப்படியே வந்து எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. யாரும் வந்து இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் வரவே மாட்டாங்க. எங்கே என்ன ஃப்ரீ கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிறது தான் பீப்புளோட மைண்ட் செட். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படி தான். சரியா? அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் திரும்பவும் நமக்கு வரும், நம்ம பண்ணுற ஹெல்ப் எல்லாம் நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. கொடுக்கறதா இருந்தால் அதை கொடுத்துருங்க. ஓகே, இந்த டைமில் எனக்கு உதவி செய்யணும்னு தோணுது, கொடுத்துட்றேன், ஆனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முடியல, எனக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு திரும்பி வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கொடுக்குறீங்கன்னா அது தப்பு. நீங்கள் இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் சோர்ஸஸ் எல்லாம், உங்களுக்குள்ளே இருக்கிற சோர்ஸ் எல்லாம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் எனர்ஜி, அதாவது பாடியில் இருக்க எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு டைமு, உங்களோட இயர்ஸ் அண்ட் இயர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. ஓகே, அது வந்து ஒரு பெரிய சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், இதுதான் மெயின். ஓகே, ஃபஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணுங்கள். உடனே நீங்கள் கொடுக்குற எல்லா சோர்ஸஸையும் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா டக்குன்னு நம்மளுக்கு இவ்வளோ நாளாக காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், நம்ம எப்போ போய் கேட்டாலும், ஏன்னா இழிச்சவாயன்ற ஒரு இது இருக்கும், எப்போ கேட்டாலும் காசு கிடைக்குமே, எப்போ கேட்டாலும் இவ எல்லாமே வேலையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாளே, ஆனால் இப்போ என்ன எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா, செய்யாமல் எல்லாத்தையும் கட் பண்ணுறா, அதுவும் இல்லாமல் கோவம் வேறு படுறா, நம்ம கேட்டால் வந்து கோவப்படுறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக்கில் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வாங்கியே பழக்கப்பட்டவங்க, திருப்பி கொடுத்ததே கிடையாது இல்லையா? வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்னா கோவம் வரும். நம்ம செய்யலை, இவ்வளோ நாள் செஞ்சுட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உதவி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னென்னா இல்லைன்னு சொல்ல வர முதல்ல நம்மளுக்கு அந்த மனசே வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பாண்டிங், நம்மளுக்கு கூட இருக்கிற இந்த நம்மளோட அந்த ரிலேஷன், நம்ம கூட பிறந்தவங்க, இவங்க கூடலாம் வந்து நமக்கு யார் ட்ரெயின் அவுட் பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்டலாம் நம்ம பவுண்டரி செட் பண்ணாமல் விட்டுருக்கோம்.